Hello guys, welcome to Codemax Tamil. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு HTML வந்து எப்படி ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமிங் எழுதலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் HTMLோட ஃபார்மேட் பற்றி சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம HTML எப்படி ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமிங் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய VS Code ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த VS Code ஆப்பில் வந்து ஒரு HTML ஃபைல் வந்து ஒரு நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். index.html அப்படின்னு சொல்லி ஒரு HTML ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு HTML ஃபார்மேட் வந்து இதாயிரும். இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து VS Codeல எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு HTML ஸ்னிப்பெட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த HTML ஸ்னிப்பெட்ன்றது வந்து என்னோடய இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்கள் இதில் வந்து நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். தென் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமிங்கை எழுதலாம். இதில் ஒரு H2 டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹலோ வேர்ல்டு. ஓகே கைஸ், இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே வந்து கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து உங்கள் இதில் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா இதுக்கும் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ திருப்பி வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். லைவ் சர்வர் இந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கேஜ் மூலயமா தான் வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இதில் சில டைம் வந்து எரர் வந்து ஷோ ஆகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த HTML நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வந்து HTML வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு HTML வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா எரர் காட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கோட்மேக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு வீடியோ போட போகிறோம். அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா கோட்மேக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.